நம் பாரத சேவை நடத்தும் அன்பு ஆசிரியர் அவார்ட்ஸ் 2025 ஓட செகண்ட் எடிஷன்ல இருக்கும். டாக்டர் என் பாலசரவணன் தான் NBS ஓட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட். இப்போ நீங்க எல்லாரும் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து வந்திருக்கீங்க. பட் இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல் விமன் அச்சீவர்ஸ் அன்பு தமிழச்சி, அன்பு தமிழன், நீதி நேர்மை சேவகர் அவார்ட்ஸ், லா இண்டஸ்ட்ரி அட்வொகேட்ஸ் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹானரும் பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு துறைகள்ல இருக்க பீப்புள, பல்வேறு துறைகள்ல இருக்க அச்சீவர்ஸை ஹானர் பண்ணி அவங்கள லீடர் ஆகி இவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. So there is a saying in English, a leader is one who knows the way, goes the way and shows the way. And அதுக்கு ஒரு true example இங்க இருக்காங்க டாக்டர் என் பாலசரவணன். Can we give him a big round of applause and I request you to join on stage please. Good evening all. First of all, இந்த அழகான நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட திறமையான டீமுக்கு முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் நம்ம ராமமூர்த்தி சார், IPS IG சார், வாங்க சார், அண்ட் நந்தகோபால் சார் IAS, நம்ம தாஸ் சார் ஜாக்டோவோட தலைவர், அண்டு ஐசக் மூர்த்தி சார் கவர்மெண்ட்டோட PPஆ இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிச்சு ஒருங்கிக்கிற நம்ம ஜாக்பால் சாருக்கும், ஈவெண்ட் டைரக்டர்ஸ் அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைத்து அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்கள் அனைவர்களும் மனமாற வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ ஆசிரியர்களை சிறப்பிக்கிறதுக்கு நம் பாரத சேவை உள்ளே வந்திருக்க நாங்கள் ரொம்ப பெருமையாக கன்சிடர் பண்ணுறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிகழ்வில் என்னென்னா, ஆசிரியர்கள் இத்தனை பேர் ஒருங்கிணைஞ்சிருக்கீங்க. இது இல்லாமல் இங்கே ஒரு IAS இருக்காங்க, ஒரு IPS இருக்காங்க, ஒரு சங்க தலைவர் இருக்காங்க, ஒரு அட்வொகேட் டீமில் PPஆ இருக்காங்க. அத்தனை துறையும் இங்கே வந்து உங்களை சிறப்பிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ அவங்களுக்காக எல்லோரும் ஒரு நல்ல அப்ளாஸ். தேங்க்யூ. ஸோ இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நமக்கு வழங்குது. ஸோ அந்த மாதிரி இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். அண்ட் சேம் டைம் ஆஸ் ஏ டீச்சர்ஸ், மதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம், அம்மா அப்பா இந்த உலகத்துக்கு குழந்தைங்களை கொண்டு வராங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல டிசிப்ளினை சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி ஒரு ஆளாக மாற்றுற மிகப்பெரிய கடமையை ஆசிரியராக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஸோ உங்களால் தான் இன்றைக்கி இப்படி ஒரு IAS IPS இந்த மாதிரி மாமனிதர்களை உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டே நான் வைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி மாணவர்களுக்கு டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்குறோம், எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்குறோமோ, அதே மாதிரி மனிதமையும் சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஒரு கருத்தை நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NGO எதுக்காக நாங்கள் ஆரம்பித்து இந்த விஷயத்தை பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் ஒரு 3 விதமான மனிதர்கள் வந்து போகிறாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, வராங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, தான் குடும்பத்தை பார்க்குறாங்க, உலகத்தை விட்டு போயிடுறாங்க. சராசரி மனிதர்கள், நிறைய மனிதர்கள் வாழ்கிறாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வராங்க, பல சாதனைகளை படைக்கிறாங்க, பல திறமையான வியாபாரங்களை உருவாக்குறாங்க, மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் இந்த உலகத்தை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ஒரு மிக முக்கியமான நபர்கள், தலைவர்களாக இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமராஜர் ஐயாவை எடுத்துக்கலாம், அப்துல் கலாம் சார் கையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல மேதைகள் அவங்க குடும்பத்தையும் தாண்டி இந்த சமுதாயத்துக்காக பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த 3வது கேட்டகரியில் எனக்கு இடம் வேணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த NGO ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு நிறைய சேவையை கொண்டு வரணுன்றது என்னோடய மிகப்பெரிய ஆசை. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணுன்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, காமராஜர் ஐயா என்னோடய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மனித குலம் படிக்கிறோம், ஒர்க்கை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம், எல்லாம் பிஸியாக இருக்கும். ஆனால் இதில் மேஜராக மக்களோட எண்ணங்கள் எந்த இடத்த டார்கெட் பண்ணி நிற்கிது அப்படின்னா, மணி மேக்கிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காமராஜர் ஐயா காலத்தில் எவ்வளவோ நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வந்தார், நிறைய நன்மைகளை அவர் கொண்டு வந்து செஞ்சுருந்தார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்த தலைவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி மனிதத்தை நோக்கி பல நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தால், இது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. இன்றைக்கி ஸ்கூலுக்காக மக்கள் பல அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க, அண்டு மருத்துவத்துக்காக பல அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி மனிதர்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடமும் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் இருக்குது.
ஆனால் இதே ஒரு நல்ல தலைவர்கள் இருந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்கன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. ஸோ அப்போ இங்கே என்ன தோணுது அப்படின்னா, நிறைய நல்ல தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ நல்ல தலைவர்கள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு நல்ல டாக்டர் அங்கே இருக்கார் அப்படின்னா நமக்கு நல்ல வைத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் பணத்துக்காக எந்த ஒரு செயலும் நடக்காது. இந்த மாதிரி ஒரு துறையிலையும் நிறைய நன்மைகள் தான் நடக்குமே கண்டி தவறுகள் நடக்காது. ஸோ அப்போ அதுக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுதுன்னா, மனிதர்களோட மனசில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி விடணும். அதுதான் மிகப்பெரிய முக்கியம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் என்ஜிஓவில் அப்படின்னா, நம்ம என்ஜிஓ இறங்கி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்கிறத விட, நிறைய தலைவர்கள், என்னோட ஒரு இலக்கான என் வாழ்க்கையில் வச்சுருக்கிறது 1,00,000 யங்ஸ்டர்ஸை ஒரு குட் லீடர்ஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா அது அகைன் செல்ஃபிஷாக தான் போயிடும். ஸோ என்ன மாதிரி நிறைய நல்ல உள்ளங்களை, என்ன மாதிரி சென்ஸ் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்களை லீடர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்பிஎஸோட மிக முக்கியமான சப்ஜெக்டை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ எதுக்காக சார் அந்த 1,00,000 பேர் என்ன பண்ணிடுவாங்க, என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்கள் ஏன்னா சொன்னேன் இல்லையா, எண்ணம் தான் நம் வாழ்க்கை. ஸோ எண்ணங்களை நம்ம சரியாக வகைப்படுத்தி அது பின்னாடி நம்ம பயணித்தோம் அப்படின்னா அதே மாதிரி நல்ல செயல்கள் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி 1,00,000 லீடர்ஸ், அந்த லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்பையும் பார்த்துப்பாங்க, சமுதாயத்துக்கும் நிறைய நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எங்களோட ப்ராஜெக்ட், இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் 100 பசியாற்றும் குடில்களை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த குடில்கள் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபனேஜஸில் இருக்கும், ஓல்டேஜ் ஹோம்ஸில் இருக்கும், நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும். ஒரு குடிலில் மினிமம் 100 மனிதர்களுக்கு தினமும், மினிமம் இது எங்களோட இப்போ இனிஷியல் ஸ்டார்ட் அப்பில், ஸோ மினிமம் 100 மனிதர்களுக்கு உணவு வழங்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் 3 குடில்கள் அப்படின்னு ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 100 பசியாற்றும் குடில்களை உருவாக்குறதுக்காக இப்போ ஒரு டீம் நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கம்மிங் ஜனவரி எங்களோட இலக்கு அதை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்கும்னா, என்பிஎஸ் பசியாற்றுவோம் குடில் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி நிறைய பிஸ்னஸ் பிரான்ச்சஸ் அங்கங்கே காட்டுது கூகுள் மேப்பில், அந்த மாதிரி என்பிஎஸ் பசியாற்றுவோம் குடில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா மனித குலத்தின் அடிப்படை, ஒரு உயிரினத்தின் அடிப்படை பசி. ஸோ அதை அடிப்படையாக வச்சு இந்த 100 பசியாற்றும் குடில் திட்டங்களை உருவாக்குறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி 1,00,000 யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி காலம் வருது அப்படின்னா நம்ம டீம் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். இளைஞர்களுக்கு 1,00,000 இளைஞர்கள் ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு இலவசமாக டியூஷன் நடத்தினா கூட 10,00,000 குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் நடத்த முடியும். ஸோ அதே மாதிரி 1000 குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல உருவாக்கி வச்சுருக்கோம். 2018 இந்த கனவு எங்களுக்கு ஆரம்பித்தது. 1,00,000 இளைஞர்களை நம்ம ஒருங்கிணைக்கணும், அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல லீடராக க்ரியேட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது வரைக்கும் 140 காலேஜஸ் மேலே நாங்கள் டைப் பண்ணிவிட்டு, ஸோ 20 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 300க்கும் மேற்பட்ட சர்வீசஸை நாங்கள் பண்ணிட்டோம். இது எல்லாமே என்பிஎஸ் சேரிட்டி வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட தொடர்ச்சியில் இப்போ எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட யங்ஸ்டர்ஸோட வாலண்டியர்ஸோட டீமோட டேட்டா எங்ககிட்ட ரெடி. ஸோ எங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சு போச்சு, ஓகே 1,00,000 பேர் டீம் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் ரெடின்ட்டு. அதுக்கடுத்து என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த 1,00,000 இளைஞர்களை பயிற்சி கொடுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு டீம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஆசிரியர்கள் எங்கள் கண்ணில் பட்டாங்க. ஸோ இங்கே ஆசிரியர்களும் நிறைய நல்ல குணம் படைத்த மனிதர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ உங்களோட வேலை நேரம் போக ஒரு 2 மணி நேரம் பை ஆன்லைனில் இலவசமாக ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும், மாதத்தில் ஒரு தடவை ஒருத்தரை சந்திக்கிற மாதிரியும், சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சோஷியல் இன்வால்மெண்ட் உள்ள டீச்சர்ஸை இப்போ நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு சேவை குரு அப்படின்ற ஒரு பட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம். ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1000 சேவை குருஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு சேவை குருஸும் மினிமம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு 100 இளைஞர்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சிலபஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 1000 சேவை குரு யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு பூட் கேம்ப் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பூட் கேம்பில் பிஓபி ப்ராஜெக்ட் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் என்ன, எதற்காக இந்த ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரி கேட்டகரியில் டீமை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில் அந்த பயிற்சி இருக்கும். ஸோ ஆஃப்டர் அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்கள் ஒருத்தர்கிட்டே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் ஆகிடும். அதில் அந்த 100 யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 100 யங்ஸ்டர்ஸை
அவங்களோட லைஃப்பில் ஒரு குட் லீடராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட மிகப்பெரிய இலக்காக வச்சு இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்துட்டுருக்கோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சோஷியல் சர்வீஸில் வராங்க, ரைட்டு, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க வாழ்க்கையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கும் எங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, உனக்கு நீ முதலாளின்னு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல நாங்கள் வெரி கிளியராக இருக்கிறோம். ஸோ ஒரு இளைஞர் அப்படின்னா அவருக்கு 2 விஷயம் அடிப்படையாக இருக்கணும். ஒன்று, விஷயம் நல்ல குணம் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த துறையில் இருந்தாலும். ஸோ நல்ல குணத்தோடு சேர்ந்து நல்ல திறமையும் இருக்கணும். ஸோ தன்னோட வாழ்க்கையில் தானே சம்பாதிக்கக்கூடிய தகுதி அவர்கிட்ட வரணும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நானும் மிடில் கிளாஸில் பிறந்தவன் தான். அடிப்படையிலேருந்து பல போராட்டங்களை தாண்டி தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல கடந்து வந்த பாதையில் நாங்கள் உணர்ந்த ஒரு விஷயம், நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் தெரிஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க. அது என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. அண்டு சரி ரைட்டு, நம்மளாக போராடி ஒரு விஷயத்தை கற்றுக்கலான்னு போனாலும் அதுக்கு சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ சொல்லியும் கொடுக்க மாட்டுறாங்க, சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டுறாங்க. எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். அந்த ஒரு இடத்துல எனக்கு தோணுன விஷயம், ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம வந்தோம் அப்படின்னா, நம்ம பல பேர் இந்த மாதிரி லைஃப்பில் ஜெயிக்கணும், லைஃப்பில் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதோட பயணம் தான் இந்த நம் பாரத சேவை ஆர்கனைசேஷனோட இந்த அடுத்தடுத்த செயல் திட்டங்கள். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு 1000 சேவை குருக்களை நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? ஷியோர், தேங்க்யூ. ஸோ நம்ம எல்லோரும் ஒரு கம்யூனிட்டியில் ஃபார்ம் ஆகும். டே பை டே ஒரு டிஸ்கஷன் இருக்குது. எனக்காக அந்த ஒரு பிஓபி ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அதிலேருந்து நம்மளோட பாதையை நம்ம தொடரலாம். எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார், அதிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட பாடம். அது எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் மாணவர்கள் கூட பயணிக்கிறீங்க, உங்களோட ஒரு வார்த்தையும் அவங்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். அந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்ன ஒரு 3 வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பாவண்டா அது பார்த்துடா. இப்போ சின்ன வயசில் நம்ம ஏதாவது நாய் கூட விளையாடுறோம், நாயை கல் எடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா, பாவண்டா அது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னுவார். அப்போ அந்த பாவம்னா என்ன, அப்போ இதை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கு அடுத்த வார்த்தைகள் என்ன வந்துச்சுன்னா, 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு போடா, 4 பேருக்கு பிரோஜனமாக இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு வார்த்தையும் என்னை பயங்கரமாக இன்சிஸ்ட் பண்ணிச்சு. அப்போ நம்ம பல பேருக்கு ஒரு பிரோஜனமான ஒரு மனிதனாக நம்ம இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அந்த இடத்துல உருவாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன். இதை கூட செய்ய முடியாதுன்னா அப்போ நம்ம எதனால நம்ம செய்யணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாக நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் என் மனசில் பதிஞ்சு அதையே என் வாழ்க்கை முறையாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, ஆசிரியர்கள் நீங்கள் மாணவர்களை தினமும் சந்திக்கிறீங்க. நிறைய நல்ல வார்த்தைகள் அவங்கக்கிட்ட கொடுக்க இன்டைரக்டாக அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பட்டு அவங்க ஒரு நல்ல மாமனிதர்களாக வருவாங்க அப்படின்றது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ சேம் டைம் இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியில் போகிறப்ப சராசரி மனிதராக நம்ம போகக்கூடாது. பல மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு பலரோட வாழ்த்துக்களோட இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகணும். அதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாதனை. பணம் என்பது ஒரு மனிதனின் ஒரு டூல், அவன் வாழ்வாதாரத்துக்கான ஒரு டூல். அதுக்காக மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு வெளியில் போகாமல் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொன்னால், பல மனிதர்களோட மனசில் இடம் பிடிச்சி பல மனிதர்களோட மனசில் சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் மிகப்பெரிய சாதனை அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கிட்டே சொல்லணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதுவே எங்களோட ஸ்லோகன்லேயே வச்சுருக்கோம், உலகின் தலை சிறந்த சொல் செயல், உலகின் தலை சிறந்த செயல் சேவை, வாருங்கள் ஒன்றிணைவோம் நம் பாரத சேவையில். தேங்க்யூ.